ஸ்ரீ தேவி பாகவதம் 25ஆம் பகுதி. வியாசர் பிறந்த கதை. முனிவர்களே, பராசரர் என்ற தவ வலிமை மிக்க ஒரு முனிவர் தீர்த்த யாத்திரை செய்து வரும்போது யமுனை நதிக்கரையை அடைந்து மறுகரைக்கு செல்ல விரும்பி அந்நதியில் ஓடம் ஓட்டுபவனான தாசன் என்பவனை அழைத்து தன்னை மறுகரையில் கொண்டு விடுமாறு கூற, அவன், முனிவரே, எனக்கு கடுமையாக பசிக்கிறது, சாப்பிட்ட பின்புதான் வருவேன் என்றார். அதற்கு முனிவர், நான் மிகவும் அவசரமாக செல்ல வேண்டியுள்ளது, வேறு யாராவது வரமாட்டார்களா என்று கேட்க, தாசன் தனது மகளான மச்சகந்தியை அழைத்து கொண்டு அவரை அக்கரையில் கொண்டு சென்று விடுமாறு கூறினான். படகில் ஏறிய பராசர முனிவர் மச்சகந்தியை பார்த்தார். தேவலோக மங்கையரை விட அழகு மிக்கவளாக இருந்தாள். அவளை பார்த்ததும் அவரது காம உணர்வுகள் கொந்தளித்தன. மெய்மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தார். என்ன செய்கிறேன் நான், யார், இவ்வாறு காமப்படலாமா என சிந்தனைகள் அவரது மனதை விட்டு அகல அவர் உணர்ச்சி பொங்க அவளது கையை பிடித்தார். அதனால் அதிர்ச்சியடைந்த மச்சகந்தி, பயப்படாது, தவ வேடம் பூண்டு முனிவர் போல் வேடமிட்டு வந்த நீர் ஒரு சராசரி மனிதனை விட கேவலமாகிவிட்டீர். நான் ஒரு செம்படவ பெண். எனது உடலில் துர்நாற்றம் வீசுவதால் செம்படவ என ஆண்களே என்னை திருமணம் செய்ய விரும்புவதில்லை. அப்படி இருக்க காமம் தலைக்கேறிய நீர் இவ்வாறு நடந்து கொள்ளலாமா என்று கோபத்துடன் கேட்டாள். எனது மனத்தை கவர்ந்த பேரழகியே, மன்மதன் குலம் கோத்திரம் பார்த்து காமத்தை உண்டு பண்ணுவது இல்லை. உன் உடலிலிருந்து வீசும் துர்நாற்றத்தை எனது தவ வலிமையால் நீக்கிவிடுகிறேன் என்று கூறி யமுனை நதியின் நீரை திருக்கரத்தில் எடுத்து அதை மந்திரித்து அவளின் உடலில் தெளிக்க அவளது துர்நாற்றம் நீங்கி நறுமணம் வெகு தூரம் வரை வியாபித்திருந்தது. அதன் பின் முனிவர், பெண்ணே, உனது உடலிலிருந்து வீசிய துர்நாற்றம் அகன்றுவிட்டது. அதனால் நான் உனக்கு சத்தியவதி என்று பெயரிடுகிறேன். என்னை ஏற்றுக்கொள் என்று கூறி அவளை இறுக அணைத்தார். அப்போது ஓர் ஆனந்த பரவசம் முனிவரின் உடலெங்கும் பரவியது. அதே போன்று ஓர் உணர்வு அவளது உடலெங்கும் பரவியதால் அவள் காம மயக்கத்திற்குட்பட்டு, உங்களை நான் மிகவும் விரும்புகிறேன், கற்பொழுதில் கூடுவது தர்மமாகாது, இருள் வரட்டும் என்றாள். அதை கேட்ட முனிவர் எல்லையில்லாத மகிழ்வுடன் நதியில் ஓடிய நீரை எடுத்து மந்திரித்து வீச நண்பகல் போல இருந்த வானம் இருண்டு கருத்தது. அதனால் பராசர முனிவர் அவளை நெருங்கினான். சுவாமி, எனக்கும் உங்கள் மீது மையல் உண்டாகிவிட்டது. நான் உங்களோடு கூடினால் பிறக்கும் பிள்ளையின் நிலை என்ன? நீங்கள் என்னை விட்டுவிட்டு சென்றால் ஊரவர் பழிப்பர். அதற்கொரு வழி கூறுங்கள் என்றாள் சத்தியவதி. பயப்படாதே, நான் உன்னோடு கூடி மகிழ்ந்த பின்பும் நீ கன்னியாகவே இருப்பாய். அத்துடன் உன் உடலில் என்னால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நறுமணமும் நீங்காது. அத்துடன் நான் கூடி மகிழ்ந்த பின் பிறக்கும் பிள்ளை எல்லாவற்றையும் கற்காமலேயே அறிந்து கொள்வான். அவன் மகாவிஷ்ணுவின் அம்சம் உள்ளவனாகவும் இருப்பான். வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்களை எழுதி உலக புகழ் பெறுவான். நீ அவனை பெற்ற பின்பும் கற்புள்ளவள் என்று உலகத்தவர்களால் போற்றப்படுவாய். அத்துடன் நீ விரும்பியவனையே திருமணம் செய்வாய். உன்னையும் உனது மகனையும் உலகம் போற்றி புகழும். அதனால் அஞ்சாதே என்று கூற சத்தியவதி மெய்மறந்து முனிவரோடு கூடி கழித்தாள். அந்த கணமே அவள் கர்ப்பவதியானாள். அதன் பின் பராசர முனிவர் சென்று விட்டார். சத்தியவதி அந்த நதிக்கரையில் ஒரு புத்திரனை பெற்றெடுத்தாள். அவன் பிறந்ததும், தாயே, இப்போது நான் போகிறேன். நீ நினைக்கும் போதெல்லாம் நான் உன்னிடம் வருவேன் என்று கூறிவிட்டு அக்குழந்தை சென்று விட்டது. பின்னது வேதங்களை பகுத்து வரையறை செய்தமையால் அக்குழந்தைக்கு வேத வியாசர் என்ற பெயர் உண்டானது என்று சூத முனிவர் கூறிய போது சௌனகாதி முனிவர்கள், குருவே, துர்நாற்றமுள்ள ஒரு பெண்ணை எப்படி பராசர முனிவர் விரும்பினார்? அதைவிட பராசர முனிவரோடு கூடியிருந்த சத்தியவதி எவ்வாறு சந்தனு மகாராஜாவை திருமணம் செய்யலாம் என்று கேட்டனர். முனிவர்களே, ஞானிகளின் வரலாற்றில் நடந்தவற்றுள் நல்லவற்றையே எடுத்து கொள்ள வேண்டும். தீயவை பற்றி நினைக்க கூடாது. அது விதி, தெய்வத்தின் கட்டளை. அதனால்தான் வேதங்கள் தொகுக்கப்பட்டன, மகாபாரதம், புராணங்கள் எழுதப்பட்டன.
வியப்பை தருகின்ற அவரது பிறப்பு, மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகம், வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள் என்பவற்றை மன கிளேசமின்றி கேட்பவன்தான் சகல பாவங்களில் இருந்து விடுபடுவான் என்றார். 25ஆம் பகுதி நிறைவடைந்தது.